ஹே ராம், போதும் நிறுத்துடா. இந்த படம் ஒரு மாதிரி பயமா இருக்கு. இனிமே தாண்டி இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். இப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி படம்லாம் பார்க்குற? நானும் மேட்ரு படமா பார்க்குறேன். பேய் படம் தானே பார்த்துட்டு இருக்கேன். இதுக்கு அதுவே பரவாயில்ல. நிச்சயமா தான் சொல்றியா? ஒரு 10 minutes டைம் கொடு, நான் போய் டவுன்லோட் போட்டுறேன். இதுவா இருந்தாலும் நீயே பாரு. நான் போய் தூங்குறேன். உனக்கெல்லாம் எங்க இதோட அருமை புரிய போகுது. ஓ அப்படியா? நாளைக்கு உன் ப்ரெசன்டேஷன்ல எம்டியும் இருப்பாரு, ஞாபகம் இருக்கா? இதுக்கப்புறம் எப்படி நான் படம் பார்க்கறது? நாளைக்கு காலையில் ஆஃபீஸில் நீங்கள் 2 பேருமே ஓட்டுவீங்க, அதே நான் பார்த்துக்கிறேன். நைட்டு ஃபுல்லா பேய் படம் பார்த்து பயமே இல்லாம தூங்குறான் பாரு. ஐயோ, நமக்கு வேற தூக்கமே வர மாட்டேங்குதே. ராம், ராம் எந்திரி. ஆபீஸ்ல கேக்குற கேள்விக்கெல்லாம் இங்க வந்து பதில் சொல்றானே. எந்திரி ராம், ராம் எந்திரி, எந்திரிடா ராம், எந்திரி. எனக்கு பாத்ரூம் போகணும்டா. போடி. நீயும் வாடா ப்ளீஸ். உனக்கு வந்தா நீ போயேண்டி, நான் ஏண்டி வரணும்? டே பயமா இருக்கு ராம், ப்ளீஸ் ராம், கூட வா ராம். இத்தனை நாள் இல்லாத பையன் இப்போ எங்கேருந்துரியும் வந்துச்சு திடீர்னு. டே நீயும் வாடா ப்ளீஸ். சரி நான் வரேன், ஆனால் காலையில் ஆஃபீஸ்க்கு லேட் ஆனால் ஒரு 5 minutes கிரேஸ் டைம் ஆகி தெரியா? பர்மிஷன் வாங்குற நேரம் மாட்டாது, பாத்ரூம் வருது வாடா. வரவே மாட்டான். எவ்வளோ நேரம்ப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏன்டா பெண்ணாத்திட்டே இருக்கு, சும்மா இரேண்டா கொஞ்சம். ஏய் மெதுவா போங்கடா. நான் எங்கடா போறேன், இங்க தாண்டா இருக்கேன். ஏ ராம், இருக்கியா? டேய் குரல் கொடுடா, இருக்கியா? எங்கேயாவது போயிட்டியா ராம்? ராம் பயமா இருக்குடா, இப்படி பண்ணாத. குட் மார்னிங். குட் மார்னிங். லவ் யூ ஜனனி. லவ் யூ, லவ் யூ. என்ன இன்னைக்கு சீக்கிரமா எழுந்துட்ட? நீ தான் இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிருக்க. டைம் பாரு. ஓ ஷிட், எல்லாம் உன்னாலதான். ஷிட்டா? நான் என்னடி பண்ணேன்? நீ தான் நேற்று நைட்டு பயமா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வந்த. அப்படியா? 10:30 உனக்கு பிரசன்டேஷன் இருக்கு, ஞாபகம் இருக்கா? எழுந்து குளிச்சுட்டு கிளம்பு. ஐயோ, டே ராம், பேனிக் ஆகாத, தைரியமா பண்ணு. ஆல் தி பெஸ்ட். இங்க வா. இன்னைக்கு என்ன புதுசா? ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரசன்டேஷன். ஆல் தி பெஸ்ட் மட்டும் பத்தாதே, வேற என்ன வேணும்? Sir, shall we start? Yes, Johnny, go ahead. ஓகே, குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் எதை பற்றி பார்க்க சாரி சார், சாரி கைஸ். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராம், எடுத்து பேசுங்க, இது உங்களுடைய டைம். சாரி சார், அதான் சாரி சொல்லிட்டாருலடா, அப்போ நான் எடுத்து பேசு. ஹலோ சொல்லுங்க. ஆமாம், நான் ராம் தான் பேசுகிறேன். சரி ஓகே. ஓகே ஓகே ஓகே. சாரி சார், சாரி கைஸ். ஓகே,
Ram, before starting the presentation, put all your mobiles on silent. Okay, Ram, you can start now. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷனில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாரும் பார்க்குறத பார்த்தா அடுத்த டீல் மச்சான் தான். ஸோ இதான் இந்த ப்ராஜெக்டோடைய பிளான். தட்ஸ் இட் சார். யூ ஹேவ் எனி கொஷின்ஸ்? ஓகே சார், நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லையே. நான் சொல்லணுமா? என்ன ஜனனி, நான் அதான் சொல்லணுமா? சார் Nice presentation, Ram. But I have few questions to ask. May I? யா அஃப்கோர்ஸ் சார். இப்போ மட்டும் சார்ன்னு சொல்கிறீங்க, ஃபோல்டரில் மான்ஸ்டர் டெவலன் போட்டிருக்கீங்களே. சாரி சார், அது ஜஸ்ட் ஃபார் ஃபன். நெக்ஸ்ட் டைம் ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ரெசன்டபுளாக இருங்க. புரியலை? ஷர்ட் ஸ்லீவ்ஸ் எல்லாம் ரவுடி மாதிரி மடிச்சு விட்ருக்கீங்க. ஷர்ட்டோடைய டாப் பட்டன் போடலை, பெல்ட் வேற கலர், கழுத்தோரத்தில் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் மார்க் உங்கள் ஒய்ஃபோட. சாரி சார். சாரி என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க? நான் தான் டெவில் ஆச்சே. டெவிலுக்கு பாவ புண்ணியம்லாம் தெரியாதுல்ல. எனிவே, பிரில்லியன்ட் ஒர்க் ஜனனி. சார் நான் எதுவும் பண்ணல, இது ராமோட பிரசன்டேஷன் தான். அவரோடதா? நிஜமாவா சொல்கிறீங்க? நான் கூட நீங்கள் பண்ணதை அவர் சொல்கிறாரோன்னு நினச்சேன். சார் நான் பர்சனலியும் ப்ரொஃபஷனலியும் வேற வேறையாக தான் சார் பார்க்குறேன். இது ஃபுல்லாக ராமோட ஹார்ட் ஒர்க், என்னோட பாட்டு இதில் எதுவுமே கிடையாது. நிஜமாவா? நீங்கள் தானே இவர் நல்லவர், ஹைலி டேலண்டட், அவர் ஸ்கில்லை மட்டும் நம்புங்கன்னு ஆஸ் அ ஒய்ஃபா, சாரி மேனேஜராக என்கிட்ட சொன்னீங்க. நீங்கள் சொல்லலைன்னா இவரை பற்றி எனக்கு எப்படி தெரியும்? நான் கூட இவர் ஓசி சேலரி வாங்குறவரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவர் இந்த ஆஃபீஸ்குள்ளே நுழைய ஜனனியோட ஹஸ்பண்டுங்கிறது தான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன். அது மட்டும் இல்லைன்னா செக்யூரிட்டி கூட உள்ளே விட மாட்டார். எனிவே ஜனனி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கம் டு மை கேபின். டேய் என்னங்கடா, ஏதோ அவார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு வந்த எஃபெக்ட்ல நின்றுருக்கீங்க. வேற என்ன சீனியர் பண்ணுறது? விடுறா மாமா, கெட்டதுலேயே ஒரு நல்லது நடந்துச்சுன்னு நினச்சிக்கோடா. என்ன நல்லது நடந்துச்சு? என்னால் ஜனனிக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்துருமோன்னு பயமாக இருக்குடா. ப்ராப்ளம் மாமா, ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கொடுத்தது பழம் இல்லை, ப்ராப்ளம். ஸோ எப்பப்பெல்லாம் நமக்கு ப்ராப்ளம் வருதோ அப்பப்பெல்லாம் அது தாங்குற சக்தி நமக்குள்ளே இருக்குன்றதை முதல்ல நம்ம நம்பணும். என்ன மோட்டிவேஷன் ஸ்பீச்சா? இது உனக்கு மட்டும் இல்லடா, நம்ம எல்லாருக்குமே இது தேவைப்படும். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு புயல் நம்மளை நோக்கி வரப்போகுது. அதை தாங்குற சக்தி நமக்கு இருக்கா இல்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். நீங்க எல்லாரும் படிச்சவங்க தானே, மீட்டிங்க்கு போன் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு ஒரு பேசிக் நாலேஜ் இல்லையா உங்களுக்கு? அண்ட் யூ, ஒருத்தர் போன் எடுத்து பேசுன்னு சொல்றாங்கன்னா என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு யோசிக்க தெரியாதா? உடனே எடுத்து பேசிடுவீங்களா? நீங்க ஜனனி கொஞ்சம் பார்த்து பேசு. என்ன? ஆமா, நான் பார்த்து தான் பேசி இருக்கணும், பழகி இருக்கணும். நீ உன்னை நம்ப, உன்னை ப்ரூவ் பண்ண, நீ நல்ல பேர் எடுக்க, உனக்காக எல்லாரும் ஏத்து நின்னு இப்ப அசிங்கப்பட்டு நிக்கிறேன்ல, நான் பார்த்து தான் பேசி இருக்கணும். இந்த உலகத்துல உனக்காக யாருமே நிக்காதப்போ நான் நின்னல, நான் பார்த்து தான் பேசி. பாய் ஊரி, நான் உன்கிட்ட கேட்டனா இல்ல நான் தான் என்ன ப்ரூவ் பண்ணணும்னு சொன்னனா? உன்னோட பிரஸ்டீஜ்காக என்ன ஏன் பலிகார்டு ஆக்கிட்டு இருக்க? நீ அந்த ஆள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்ன எதுக்கு யூஸ் பண்ற? ஓகே மிஸ்டர் ராம், இது எல்லாமே ஏன் தப்புதான் இல்ல? உங்களை நம்பினது ஏன் தப்புதான். இனிமே அந்த தப்ப என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன். ஹே விட்றா, நானும் எவ்வளவு தானே பொறுத்துட்டு போறது? ஒரு வார்த்தை என்னாச்சு, நான் யார்கிட்ட போன்ல பேசன்னு கேட்டால அவ? எல்லாத்துக்கும் நான் தான் பொத்திட்டு போக வேண்டியதா இருக்கு. ராம், ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு இது வேணாம். காஃபியாச்சும் போடுறேன், குடி. அதான் ஒண்ணு வேணான்னு சொல்றல, உனக்கு வேணா போட்டு குடி.
சொல்லுங்க. மிஸ் ஜனனி, நான் தான். உங்கள் நேமுக்கு ஒரு பார்சல் வந்திருக்குங்க மேம். தேங்க்ஸ். தேங்க்யூ மேம். ராம், இப்போ எதுக்கு அழுகிற? ஒன்றும் பேசி அழ வைக்கிற, இல்லை பேசாம நீ ஏன் அழுகிற? என்ன தாண்டி வேணும் உனக்கு? நீதான். ஃபோட்டோ பார்த்தியா? பிடிச்சிருக்கா? இந்த பார்சலுக்காக தான் காலையில் ஃபோன் வந்துச்சு. ஆனால் அந்த டெவில் அதுக்குள்ளே நம்ம மூட ஸ்பாயில் பண்ணிட்டான். சாரி ராம். இனிமே நான் என்ன தப்பு பண்ணாலும் என்ன பேசினாலும் என்ன தயவு செஞ்சு வெறுத்துறாதரா. என்னை எப்படியாவது மன்னிச்சு ஏத்துக்கோ ப்ளீஸ். எனக்கு உன்னை விட்டா வேற யாரும் இல்லடா. லூசு, உன்னை விட்டா தானே? உங்கள் அப்பா அம்மா உயிரோடு இருந்தால் இப்படி தான் இருப்பாங்கன்னு தோணுச்சு. பிடிச்சிருக்கா? சரி, வந்து என்ன வேணும்னு கேட்டேன். நான் எதுவும் வேணான்னு சொன்னேன். சொன்ன விட்டுருவியா? இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு என்ன வேணும்னு நானே எடுத்துக்கிறேன். கண்ணை மூடு.